எந்த ஒரு பிரம்ம ஞானிய நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனசு பிரயத்தனம் இல்லாமல் அடங்கிறதோ அப்படின்னு ஒரு யாஸ்டிக் கொடுக்குறான். எல்லாரும் ஞானிகள் தான், அவளை உஸ்தி தாழ்த்தி சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எந்த மகானை பார்க்கும் பொழுது உன் முயற்சி இல்லாமல் நம்ம எங்க வரணுமோ அங்க வந்துட்டோன்னு உனக்கு தோன்றதோ அவர் தான் உன்னோட குருநாதர். அப்படி சனகாதிகளுக்கு மௌனத்தினால உபதேசம் பண்ணினார் தட்சிணாமூர்த்தி சுவாமி. ஏன்னா அவர் மௌனத்தினால சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு ஞானம் இருந்தது. உடச்சு சொன்னாலே புரியாது கேஸ் நம்பலாம். இப்ப மௌனமா சனகாதிகள் புரிஞ்சுண்டா புரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கை என்ன பண்றதுங்கிறதுக்காக அதே தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியாளா வந்தார்னு எழுதுறார். அவர் மௌனத்துல சொன்னதை இவர் விளக்கி சொன்னார். நிறைய ஸ்தோத்திரங்கள் பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதி அத்வைத அனுபவங்கள்லாம் எழுதி அதை அடையறதுக்கான மார்க்கம் கணேசாதி தேவதாமூர்த்திகளை உபாசனம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பாட்டுக்கெல்லாம் எழுதி தேசமெல்லாம் நடந்து 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 32 வயசுக்குள்ள நினைச்சு பார்க்க முடியாத சாதனையை பண்ணிட்டு தன்னுடைய சிவஸ்வரூபத்தோட ஐக்கியம் ஆயிட்டார். அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இல்லாதவா நம்ம. தட்சிணாமூர்த்தி மௌனமா சொன்னார், ஆச்சாரியால் விளக்கி சொன்னார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு பக்குவமோ ஸ்ரத்தையோ நமக்கெல்லாம் இல்லை. அப்போ இது முன்னுரையில் அவர் சொல்றார், பேசியும் பேசாமலும் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவரே நம்ம சுவாமியா வந்தார். மௌனத்தினால சில பேருக்கு அனுகிரகம், பேசி சில பேருக்கு அனுகிரகம், ஒரு வார்த்தையால் அவளுக்கு ஞானம், உள்ளுக்குள்ளேருந்து பக்தி பெருகிறாப்புல பண்றது, அவள்கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் தெரியாமலேயே அவளுக்கே அறியாமலேயே அதை ரிமூவ் பண்றது. சாமி ஒண்ணுதான் சொல்வார், மீண்டும் சந்திப்போம், அடிக்கடி வந்து போவோம். பரமஹம்சர் இந்த வார்த்தை சொல்றார் அமுதமொழிகள்ல. முதல் தரம் வர்ற பக்தாள்கிட்ட அடிக்கடி வரணும் தெரியுமா, அடிக்கடி பார்த்துட்டா தான் நம்ம உறவு நினைக்கும் அப்படிம்பார். யாரால அவருக்கு என்ன ஆகணும் இல்லையா? யார் கொடுக்குற எதையும் லட்சியம் பண்றவர் இல்லை, அத்தனை பேருக்கு கொடுக்கணுங்கிற கருணையால அடிக்கடி வந்து போனோம். சித்தியாரத்துக்கு முன்னாடி தான் சுவாமி கடைசி தரிசனம் கொடுக்கிற போது, அது கடைசி தரிசனம் அவருக்கு தான் தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லியிருக்கார். அந்த 74 ஜனவரியில தரிசனம் பண்ணினவா, 6ஆம் தேதி வரல தரிசனம் பண்ணினவாளுக்கெல்லாம் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லியிருக்கார். பாக்கி எப்போ வந்தாலும் மீண்டும் சந்திப்போம், அடிக்கடி வருவோம் அப்படி சொல்லுவார். வந்துட்டா யாருக்கும் உத்தரவு கொடுக்க மாட்டார். முகில் மாமா கிட்ட சொல்லுவார், லேசில் உத்தரவு கொடுக்க மாட்டார், இருந்து போலாமே, வேலை இருக்கு இருக்கட்டுமே, இதுதான் கடமை, மற்றதெல்லாம் மடமை, இங்கேயே இருப்போம் அப்படிம்பார். வேலைக்கு ஒரு அம்மாட்ட பார்க்க முடியாத ஒரு பேரன்பு. எத்தனை லட்சம் பக்தாள் வந்தாலும் அவாட்ட அத்தனை பற்றியும் ஒரே மாதிரியான ஒரு அன்பு. வேலைக்கு அவளுக்கு சாப்பாடு போடுறதை என்ஷூர் பண்றது இல்லை, பக்கத்துல இருந்து பரிமாறுறது. ஒரு பக்தர் எழுதியிருக்கார், இந்த தயிர்லாம் நீ இருக்கிற ஊர்ல கிடைக்காது, இன்னொரு கரண்டி போட்டுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவ நிறைய சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக சாப்பிடும்போது நீ பேசாதன்னு அவட்ட சொல்லிவிட்டு இவர் சஞ்சாரம் பண்ணது, இவரோட அனுபவங்கள், இவரோட தப்பசெல்லாம் பத்தி சொல்லுவார். 2 கவனம் உள்ள எக்ஸ்ட்ரா இறங்காம இருக்குமோ, அப்படியா சுவாமி ஹிமாலயாஸ்ல இருந்திருக்கா அப்படி சொல்லிட்டே இருப்பேன். நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காகவே நிறைய பேசுவேன். இன்னார் வருவான், இத்தனை மணிக்கு வருவான், அவளுக்கு இன்னது வேணும்னு அவ மனசுல இருக்கிறத பண்ணி போட சொல்லுவார். ஞானம் பக்தி எல்லாம் இருக்கட்டும், அப்புறம் முதல்ல தாய் அன்பு, கருணை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அன்பு. அப்புறம் என்ன, ஒரு நண்பன் மாதிரி பழகிறது. இவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்ங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ணிடுவார். சுவாமிகள் மட்டும் இல்லப்பா, இவர் நமக்கு அம்மா அப்பா தோழன் எல்லாமே இவர் தான் அப்படின்னு தோணி போயிடு. மறைச்ச விஷயத்தையும் கலப்பி ஞாபகப்படுத்துவார், அதுக்கு பரிகாரமும் சொல்லுவார். தபோவனத்திலேருந்து வரும்போது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வந்துட்டோன்னு ஒருத்தருக்கும் தோணி போயிடும். அந்த கருணையை அனுபவிச்சவாள்லாம் நிறைய பேர் பாடியிருக்கா. மங்களம் சங்கரநாராயணன் ஒரு அம்மா, அவா நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கா. லலிதா ராமானுஜாச்சாரி அவா எழுதியிருக்கா. லீலா உமா சகோதரிகள் அவா எழுதியிருக்கா. கோபாலையா மாமாவா தகப்பனார் எழுதியிருக்கார். புதுப்பாளையம் வெங்கட்ரமணி மாமா பிரசித்தமான அபங்க மெட்டுகள்லேயே பஜனை பாட்டு போடுவார்.
முருகாசிரமத்தில் அத்தனை பஜனை பண்ணியிருக்கார். வெஸ்ட் மாம்பலத்தில் சுவாமி சென்னை கிளை நமக்கு அதுதான் சொல்லியிருக்கார். முருகாசிரமம் மாம்பலத்தை சுவாமி சித்தியானி சுவாமி ஜோதி ரூபமாக ஐக்கியமான இடம். வெங்கட்ரமணி மாமா அப்படி குருநாதர் பக்தி அங்கே வளர்த்தவர். அவர் பிள்ளை கோவிந்தராஜ பாகவதர், அவரும் நிறைய நம்ம பிரசித்தமாக கேட்குற அரவிந்த மலர் பாதம் அவர் எழுதின பாட்டு தான் நிறைய பேர் எழுதியிருக்கா. இந்த பாட்டோட விசேஷம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் தாபங்கள் குருநாதன் கருணைக்காக ஏங்கி தவிச்சு கதறினதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. வெறும் வர்ணனை மட்டும் இல்லை, சாதாரண பிரார்த்தனை இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டுங்கிறவனுக்கு எப்படியெல்லாம் மேல்நிலைக்கு வரணும்னு ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு தவிப்பு இருக்கும். அது பூரா நம்ம இந்த பாட்டுகளில் பார்க்கலாம். அவர் கிடைச்ச அனுபவங்கள் இல்லாமல் அதில் நம்ம பார்க்கலாம். அப்படி அவர் எழுதினதுல இந்த 4-5 நாள்ல என்ன முடியுமோ நாம் அதை அனுபவிக்கிறதாக இருக்கும். முதல்ல இந்த தியான ஸ்லோகம் சொன்னார். இது சுவாமி வாக்காலேயே இருக்கு. இது நான் முதல்ல சின்ன வயசுல கேட்கும்போது பிள்ளையார் முருகன்லேருந்து எல்லார் பேரையும் சொல்லி அந்த வருஷப்படி பாடணும்னு சொல்லியிருக்காரு. நான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரனும் ஷண்முகனும் நாரணனும் அம்பிகையும் துர்காவும் சத்குருமாவார் துணை. ஓய்வாள்லாம் நமக்கு துணைன்னு சொல்ற பிறகு இல்ல, சாமி வாய்ஸ்ல கேட்டாதான் தெரிஞ்சுது. சத்குருவும் ஆவான் துணைன்னு முடிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பிள்ளையாராகவும் சரஸ்வதியாகவும் முருகப்பெருமானாகவும் சிவபெருமானாகவும் அம்பாளாகவும் பெருமாளாகவும் துர்கா தேவியாகவும் இருக்கிற குருநாதர் துணை. இந்த பாவமும் நான் முதல்ல தெரிஞ்சிடுது சத்யசாயி பஜனைக்கு போய் தான். எனக்கு அப்போ புரியவே புரியாது. நம்ம பஜனை பொதுவாக பிள்ளையார் முருகன் இப்படி பாடுவா. சம்பிரதாய பஜனை தோடை மங்கலம் குரு கீர்த்தனம் தனித்தனி சம்பிரதாயம் இருக்கு. சாய் பஜனை அப்படின்னா பிள்ளையாரில் ஆரம்பாள் தவிர அப்புறம் அவளுக்கு தோன்றபடி ஆர்டர்லாம் மாறும். கடைசியில் முடிக்கும் போது சுப்பிரமணியம்னு தான் முடிப்பான், ஆஞ்சநேயர் படாம. எல்லா பாட்டுலையும் சாயிராம் சாயிராம்னு வரும், எல்லாத்துலையும் சாய்நாதா சாய்நாதான்னு வரும். எனக்கு முதல்ல புரியல, பாபா மேல தனியா பாடலாமே, எல்லாத்திலையும் இப்படி பாடுறான்னா அதுதான் குரு பக்தி. எல்லா தெய்வமுமா இருக்கிற குருநாதனுக்கு நமஸ்காரம், எல்லாருமா இருக்கிற குருநாதனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற பாவம் அதிகமாக அதிகமாக தான் இல்லாமல் போகக்கூடிய வழி அது தானே. அப்படி தபோவனத்துல சுவாமி அருள் ஆலயம் அமைச்சிருக்கார். ராஜமாணிக்க நாடார் சொல்வார், மூர்த்தி வழிபாடுல நாட்டம் இருக்கிறவாளுக்கு மூர்த்திகளை அவரே ஸ்தாபிச்சார். எல்லா மூர்த்தியும் தானும் உணர்ந்தவாளுக்கு தானே குருமூர்த்தியா அனுகிரகம் பண்ணார்னு சொல்லுவார். நிஜம்தானே இல்லையா? மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல குருவும் வாய்க்கும் பராபரமன் தாய்மான சுவாமி அடிக்கடி சொல்வார். இங்க தபோவனத்தை மூர்த்தி குருமூர்த்தி தீர்த்தம் என்ன, அங்கு அவர் பார்வையே தீர்த்தம்பர். குருநாதருடைய கட்டாட்சம் கிடைக்கிறது இல்லையா? அதிர்ஷ்டாந்த முன்னாடி போய் நிற்கிறோம், லிங்க ரூபமா இருந்து அவர் நம்மளை பார்க்கிறார், நமக்கு தெரியல. அந்த லிங்க ரூபத்துக்கு பின்னாடி அப்படி கனிஞ்ச முகத்தோடு அவரோட திருவுருவம் இருக்கு. அந்த கட்டாட்சம் மேலே பட்டுடுத்தினாலே, மணிமண்டபத்தில் போய் நின்னுட்டாலே, அன்னை மண்டபத்தில் போய் நின்னுட்டாலே, இந்த அருள் பார்வை மேலே பட்டதுனாலே திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல் தேவ பூஜை ஜபதபங்கள் செய்யும் அறங்கள். ஒரு ஞானியை பார்த்துட்டியா பாபம் போயிடுத்து, அத்தனை புண்ணிய நதியிலே குளிச்சுட்ட. அங்க அவர் பார்வையே தீர்த்தம்பர், அவரோட திருவடி சேவையே சாயுஜ்யம்பர். இத குருகுல முறைன்னு ஏற்படுத்தி சுவாமி தினசரி வழிபாடுன்னு பண்ணி எல்லாருக்கும் அது பாட்டு மாதிரியும் இருக்கும், ஸ்லோகம் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தேடு பண்ணி கொடுத்தார். இவர் பாகவதரா இருக்கிறதுனால இவர் ஞானமணி மாலையா பாடல்களாகவே எழுதி சுவாமி எதிர்க்கையே அதை பாடியும் காட்டி, சுவாமி அவருடைய உபன்யாசங்கள்ல ஒரு உபன்யாசத்துல பொதுவாக சித்தர் பாடல்லாம் சுவாமி மேற்கோள் காட்டுவார். ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்கள், கீதா ஸ்லோகம் அப்படிலாம் வரும். அதுல ஒரு இடத்துல கூடி கூடி குருநாதன் புகழ்பாடி கொண்டு வந்த வினைப்பயனை ஓட்டாது ஓடி ஓடிய நலைகின்றான்னு ஒரு பாட்டு இருக்கு. நம்ம 2 லைன் பாடினோம்ப்பா. அந்த ஒரு லைனை சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம தாசர் பாட்டு அப்படின்னு சுவாமியே சொல்றாரு. சுவாமியோட உபன்யாச சுவாமி கொட்டேஷனுக்கு எடுத்துட்டு இருக்காரு அந்த பாட்டை. அந்த அருள்னால உண்டான பாட்டு. எங்களுக்கு எப்படி அனுபவம்னு கேட்டா,
நாங்க குருஜி பாடி கேட்டதை விட நாமாஜி பாடி கேட்டது அதிகம். நாங்கெல்லாம் பேசிக்கா மண்டலிக்காரா. திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம் கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதியில பஜனை, வியாழக்கிழமை மண்டலியில குருவார பஜனை, வெள்ளிக்கிழமை சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல ஸ்ரீராம்னு ஒரு மாமா இருந்தார், அவாத்துல பஜனை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மண்டலியில பஜனை. பக்தாள் என்னைக்கு கேட்கிறாளோ அவாத்துல சனி ஞாயிறுகளில் பஜனை நடக்கும். இப்போ பாக்கி நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு கேப் இருக்கேன்னா அன்னைக்கு மண்டலிக்கு போனா ஏதாவது பாட்டுக்கு டியூன் போட்டு இருப்பார் நாமாஜி உட்காந்து சுதி பாக்ஸை வச்சுட்டு. எப்ப பாரு இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது அவளுக்கு. அவர் பொருத்தமான சன்னியாச நாமந்தான் நமானந்தகிரிங்கிறது, அவ்வளவு பொருத்தம் நாமதான் அவர். அப்படி பஜனையில ஊறி 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 யாரு வந்தாலும் யார் வராட்டாலும் அவர் பஜனை ஆரம்பிச்சுட்டாருன்னா டயத்தை பார்த்துக்கலாம், 7 மணின்னு முடிச்சுட்டாருன்னா 9ங்கிறது. அவ்வளவு அப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி. கொற்ற மழையோ இடியோ மின்னலோ எதையும் பார்க்க மாட்டார். அப்ப அவர் இந்த ஞானமணி மாலை பாட்டுகள்லாம் அவர் பாடி கேட்கணும். அப்படி உருகுவர், கதறுவர். அந்த ஒரு சம்பந்தத்தினால எங்களுக்கும் அதுல ஒரு ருச்சி உண்டாச்சு.